யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் ரெண்டு முக்கியமான காரியங்களை பார்க்கிறோம். ரெண்டுமே ஒரு ஜெபத்திற்கான பதில். அங்கே தேவன் அவர்கள் செய்த ஜெபத்தை பார்த்து மனஸ்தாபப்பட்டு அவர்கள் மேல் வருவேன் என்று சொன்ன தீங்கை வராதபடி கர்த்தர் நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ராஜா எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னான். இங்கே ரெண்டுமே ஒரு ஜபத்துக்கான பதில். ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் கேட்க வந்திருக்கிறார்கள், ரெண்டுத்திற்கும் பதில் கிடைக்கிறது. இந்த ரெண்டுத்திற்குமான பதில் எப்படி கிடைக்கிறது, எதனால் கிடைச்சது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக நாம் ஜெபிக்கிறது எதற்காக? நாம் ஜெபம் பண்ணுறது அப்படின்னு இந்த ஜெபத்தில் பல முக்கியமான காரியங்கள் இருந்தாலும் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அவருக்கு ஒரு பேர் உண்டு, என்னென்னா ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் தருகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் பதில் தருகிறார் என்பதற்கு நமக்கு உத்தரவாதம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஜெபம் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு பதில் கிடைக்கும். ஆனால் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு காலேஜுக்கு சீட்டுக்கோ மெடிக்கல் சீட்டுக்கோ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா சீட்டு கிடச்சிருச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அப்ளிகேஷன் எங்ககிட்ட வந்துருச்சுன்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஒன்று அனுப்பிவிடுவாங்க. அது நமக்கு வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? இது என்ன ஆயிடுச்சு, நான் சொன்ன விண்ணப்பம் அங்கே போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கன்ஃபர்மேஷன் முதல்ல நம்ம ஜெபத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். முதல்ல இதுவே நமக்கு தெரியுமா, நான் பண்ணுற ஜெபம் தேவன்கிட்ட போகுதா? அதுக்கப்புறம்தான் என் ஜெபத்துக்கு பதில் வருதல். அது கால நிலையை பொறுத்து. சில ஜெபம், இப்போ நீங்கள் ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லைப்பா, குழந்தை தாங்கப்பான்னா அதுக்கான பதில் நமக்கு எப்படி ஒரு மாதம் கழித்து தான் தெரியும். ஆண்டவர் பதில் கொடுத்தா கூட நமக்கு என்ன செய்யும், ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து தெரியும். சில ஜெபத்துக்கு சில வருஷம் கழித்து கூட தெரியும். ஆனால் சில ஜெபம் உடனே தெரியும், இமிடியேட்டாக. ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அந்த ஜெபத்துக்கு உடனே அங்கே என்ன செய்யுது, பதில் கிடைக்குது. சில ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும், சில ஜெபத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், நாட்கள் எடுக்கும், சில ஜெபம் வருஷங்கள் கூட எடுக்கும். இப்போ உதாரணமாக தானியேல் ஜெபம் பண்ணுறார், எப்பொழுது எங்கள் சிறையிருப்பு திரும்பப்படும் அப்படின்னா 70 வருஷம் கழிச்சு அப்படின்னு தெரியுது அவருக்கு. அப்போ 70 வருஷம் கழிச்சு தான் அது என்ன ஆகும், அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, நம்முடைய தேவன் எல்லா ஜெபத்துக்கும் பதில் கொடுக்கிறார். அவர் பதில் கொடுக்காத ஜெபமே இல்லை. சில ஜெபத்துக்கு பதில் இல்லை என்பது கூட இருக்கும். நீங்கள் தேவ சித்தத்தின்படி கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் அதுக்கு ஒரு பதில் என்னென்னா, உனக்கு என்ன இல்லை, இது இல்லைன்றது கூட ஒரு பதில் தான். நம்ம எப்போவுமே ஆமாங்கிறது தான் பதிலாக வச்சுருக்கிறோம். நம்ம போய் கேட்குறதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். நம்ம கேட்டதை அவர் கொடுக்கலன்னா அந்த ஜெபத்துக்கு பேர் என்னது, ஆண்டவர் எனக்கு என்ன செய்யலை, செவி சாய்க்கலை, எனக்கு அவர் பதிலே சொல்லலை. இல்லை, அவர் பதில் சொல்லியிருக்கிறார். என்ன பதில் சொல்லியிருக்கிறாருன்னா, உனக்கு தரமாட்டேன்னு பதில் சொல்லியிருக்கிறார். அதுவும் ஒரு பதில், தரமாட்டேங்கிறதும் ஒரு பதில். கவனிங்க. அப்போது ஒரு மிஷினரி, அந்த அம்மா பிறந்தபோது நடந்த சம்பவம். அவங்க மிஷினரி அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. பிறந்தபோது நடந்த சம்பவம்,
அவங்க கண்ணுடைய கருவழி மட்டும் கருப்பு கலரில் இருக்குமா. பொதுவாக அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கும். நமக்கு கருப்பாக ப்ரௌனாக இருக்கிற மாதிரி அவங்க ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ப்ளூவாக இருக்கும். அந்த அம்மாவுக்கு மட்டும் கருப்பாக இருக்கும். அப்போது கூட படிக்கிறவங்கெல்லாம் அவரை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் உன் கண்ணு மட்டும் கருப்பாக இருக்குது, எதனால் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப கேவலமாக பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த அம்மா கிட்டத்தட்ட அந்த வாலிப பிராயத்திலிருந்து ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணுறாங்களா ஆண்டவர்கிட்ட, எனக்கு இந்த கருப்பாக இருக்கிறத ப்ளூவாக மாற்றி கொடுங்க ஆண்டவரே, ப்ளூவாக மாற்றி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் அந்த ஜெபத்துக்கு பதில் வரவே இல்லை, அது கருப்பாக தான் இருக்குது. அவங்களும் ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டாங்க. சரி, நம்ம ஜெபத்துக்கு என்ன செய்யாது, பதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்டப் ஆயிட்டாங்க. ஒரு நாள் வந்தது, அவங்க மிஷினரியாக ஒப்பு கொடுத்து இந்தியாவுக்கு வந்தாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இங்கே வந்து ஊழியத்தை தொடங்கின போது இங்கே நம்ம எல்லாருமே கருப்பு கண் உடையவங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கலர்லாம், தோல் கலர்லாம் கருப்பு. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நம்மளில் ஒருத்தராக தன்னை காட்டணும், அப்போ தான் பழக முடியும்னு சொல்லி புடவை கட்ட பழகிக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரீரத்தில் என்ன பண்ணுவாங்களாம், கறி எடுத்து பூசிப்பாங்களாம். பூசிட்டு கூடுமான வரைக்கும் தன்னை கருப்பாக்கி கொள்வாங்களாம். ஆனால் என்ன ஒரு விசேஷன்னா, அவங்கள எதை மாற்ற முடியாதுன்னா, கண்ணு மட்டும் என்ன செய்ய முடியாது, அன்னைக்கு இந்த லென்ஸ் எல்லாம் கிடையாது, மாற்ற முடியாது. ஆனால் அவங்க எதுக்காக அதுக்கப்புறம் கத்தரை சோத்திரம் பண்ணாங்கன்னா, நல்ல வேளை என் கண்ணு என்னவா இருக்குது, கருப்பாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கி கண்ணை வச்சு தான் பார்ப்பாங்களாம். அப்போ கருப்பாக இருக்குது. அப்போ அந்த ஜெபத்துக்கு கத்தர் என்ன செய்யலை, பதில் கொடுக்கல. சில ஜெபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்கலனாலும் அதில் நன்மை இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒன்று புரியணும், நம்ம ஜெபம் எல்லாத்துக்கும் கத்தர் பதில் கொடுக்குறாரு, இல்லை என்பதும் ஒரு பதில், எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறாரு. அதனால தான் ஜெபத்தை கேட்கிறவரேன்னு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம வாசித்த வசனத்தில் யோனா புஸ்தகத்துலையும் எஸ்தர் புஸ்தகத்துக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று, இங்கேயும் கத்தர் பதில் கொடுக்குறார், அங்கேயும் கத்தர் பதில் கொடுக்குறார். ஆனால் அந்த பதில் கொடுக்குற விஷயத்தில் ஆண்டவர்கிட்ட சில, அந்த முறையில் சில மாற்றங்கள் தெரிகிறது. என்ன மாற்றம் தெரிகிறது அப்படின்னு சொன்னால், முதலாவது வாசிங்க, யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. இந்த விஷயம் நினிவேவின் ராஜாவுக்கு தெரிந்தபோது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த வஸ்திரத்தை களைத்து போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு, நல்லா கவனிங்க, அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டான், மாற்றிட்டான். ராஜ வஸ்திரத்தை மாற்றி விட்டு அவன் ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கொண்டான். அந்த வஸ்திரம் இரட்டை உடுத்தி கொண்டு இருக்கு. ரட்டு அப்படின்னா ஆங்கிலத்தில் சாக்லாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்லாத் அப்படின்னா நமக்கு புரிகிறபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோணி பையில் செய்யக்கூடியதான மாதிரி ஒரு துணி, ஈஸியாக புரியறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அது குறிப்பாக யார்கள் போடுவாங்கன்னா, அந்த காலத்தில் அடிமைகள் போடுவாங்க. அந்த காலத்தில் வேலைக்காரங்க, குறிப்பாக ரொம்ப அடிமையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சாக்லாத் மாதிரி அந்த கோணி பையில் 2 பக்கம் கையை விட்டால் எப்படி இருக்கும், தலையை உள்ளே விட்டு 2 கை விடுறதுக்கு மாதிரி செஞ்சு ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அதுதான் அடிமைகள் ட்ரெஸ்ஸு, ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பேர் ரட்டு. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை ராஜா போட்டுட்டு போய் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட நோக்கி கெஞ்சுறான். இவன் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நினிவேயின் ராஜா. நினிவே என்பது வேதத்தின்படி தேவ ஜனங்கள் அல்லாதவர்கள். ஆண்டவருக்கு எல்லா ஜனங்களும் பொதுதான், ஆனால் உடன்படிக்கைக்கு வெளியே இருக்கிறவர்கள்னு அர்த்தம். இந்த உடன்படிக்கைக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள் ஒரு காலத்தில் தப்பு செய்யும் போது அவர்களுக்கும் கத்தர் வாய்ப்பு கொடுக்குறார் மனம் திரும்புறதுக்கு, அவங்களுக்கும் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் உடனடியாக அந்த ராஜா கேட்டு தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து, அவன் உடனடியாக அந்த இடத்தை விட்டு வந்துட்டான். தனக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, தான் ஒரு நாட்டுடைய ராஜா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அப்படியே முழுவதுமாக தன்னை தாழ்த்துகிறான். எந்த ரேஞ்சுக்கு தாழ்த்துறான்னு கேட்டிங்கன்னா, அடிமையின் இடத்துக்கு தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்தி அந்த இரட்டை உடுத்தி கொள்ளுகிறான். உடுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து அழுகிறான். இரவும் பகலும் 40 நாள் அவன் அப்படியே புசியாமலும் குடியாமலும். அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே சொல்லுது, அவன் மட்டும் இல்லையா, அவன் ஊரில் இருக்கிற எல்லாரும், அதையும் தாண்டி ஆடு மாடு கூட. வசனம் சொல்லுது யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில், மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு, எல்லாத்தையும் மூடுறான்ட்டான். எல்லாமே நாங்கள் அத்தனை பேரும் அடிமைகள் ஆண்டவரே உமக்கு முன்பாக. இது ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி, தன்னை தாழ்த்துவது. நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் தன்னை தாழ்த்துவது என்பது எந்த அளவுக்கு தாழ்த்தணும் அப்படின்னு கேட்டால், அடிமையின் ரூபத்துக்கு தாழ்த்தணும். எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு மேலே இருக்கிறவர்கிட்ட என்ன பண்ண முடியும், நீங்கள்
ஜெபத்துக்கு பதில் வாங்க முடியும்னு அர்த்தம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே நீங்கள் பார்க்கலாம். போலீஸ் உங்களை நிறுத்தி உங்ககிட்ட லைசன்ஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வார்த்தை அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? வண்டியை விட்டு இறங்கு. நம்ம வண்டியை விட்டு இறங்கி நிற்கிற தோரணையே மாறிடும். நம்ம கிராஜுவேட் முடிச்சிருக்கிறோம், நமக்கு சொந்த வீடு இருக்குது, அதெல்லாம் இல்லை, லைசன்ஸ் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம்? வண்டியை விட்டு இறங்கிடுவோம். அப்படி கை வந்து ஒரு மாதிரி வந்துடும், குரலில் ஒரு தாழ்மை வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக சார்லாம் வந்துடும் வாயில். அதுவே நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து நிறுத்துறாருனா வண்டியை விட்டு இறங்கவே மாட்டோம். என்ன சார் அப்படிம்போம், லைசன்ஸ் இந்தாங்க சார், இன்சூரன்ஸ் இந்தாங்க சார், ஹெல்மெட்டு போட்டிருக்கேன் சார், அப்புறம் இல்லை நீங்கள் போங்க, ஓகே சார். பைக்கை விட்டே இறங்க மாட்டோம். எப்போ நம்மக்கிட்ட குறைவு வந்து விடுச்சோ, நம்மக்கிட்ட ஒரு தப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சோ, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இது என்னவாயிரும்? ஸ்தானம் கீழே இறங்கிறோம். இதைத்தான் நினிவே ராஜா செய்கிறான், டக்குன்னு சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கிறோம். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் பல நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை தேவ சமூகத்தில் தாழ்த்துவதில்லை. இப்போ தானியலுக்கு அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ராஜாவுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது தானியல் புஸ்தகத்தில், தானியலையோ வென்றால் ராஜா தன் கொலு மண்டபத்தில் வைத்தான் இருக்கு. கொலு மண்டபம்னா கிங்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜாவுக்கும் எல்லாருக்கும் நடுவில் யார் வந்தாலும் தானியலை பார்த்துட்டு தான் வரணும், அந்த இடத்துக்கு வச்சுட்டார். ஆனால் வசனம் சொல்லுது, தன் தேசத்தை குறித்து ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தபோது தானியேல் தன்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறார். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், அப்படியே முழுசாக தாழ்த்துறது. இந்த தாழ்மை ஜெபத்துக்கான ஒரு மிக முக்கியமான வழியாக இருக்கிறது. நாம் தாழ்த்தணும், எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு கிடைக்கும். நாம் இன்னைக்கு ஒரு சிலர் ஜெபத்தில் கூட தன்னை தாழ்த்துறதில்லை, ஜெபத்தில் கூட பெருமை. அந்த ஐஸ்வர்யவான் ஜோமன் நாம் பாருங்க, ஆண்டவரே அவனை மாதிரி நான் இல்லைப்பா, அவன் தான் யாரு? பாவி, நான் நீதிமான். தானியேல் சொல்கிறான், நாங்கள் பாவம் செய்தோம், நாம் பாவி ஆண்டவரேங்கிறான். இது ஜெபத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி. ரட்டை உடுத்தி கொள்வது. ரட்டு என்பது அதோடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துக்கம், தாழ்மை, அப்படியே தன்னை தாழ்த்தி கொள்வது, தேவனுக்கு முன்பாக பணிவது, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கான அடையாளம். ராஜ வஸ்திரம் தரிச்சிருக்கிறவன் நம்ம காலில் போட்டு மிதிக்கிற கோணி சாக்கு அதை தூக்கி தன்னுடைய ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவுக்கு எவ்வளோ தன்னை தாழ்த்துக்கிறானோ எல்லாத்தையும் விட்டான். ராஜ்யபாரத்தை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். ஒன்னே ஒன்று கேட்டான், என் நாடு அழிவுக்கு நேராக போகுது, இமீடியட்டாக முழுவதுமாக தாழ்த்துதல். இந்த தாழ்மை உள்ளுக்குள்ளே வரணும், ரட்டு உடுத்துறது. இப்போ நம்ம ரட்டு உடுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதை நான் ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம யாரும் கோணி பையை போட்டு உக்காரல, மூடிக்கொள்ளலை, எதையும் செய்யலை. ஆனால் இன்றைக்கி நமக்கு வேற ஒரு ட்ரெஸ் ஆண்டவர் கொடுத்துட்டார், நம்ம அதைத்தான் போட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்காடுறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த தாழ்மை இருக்கணும். பாருங்க, எப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கிறான் தாவீது. அவனை போய் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரையும் சண்டை போடுவான், அவனை கண்டா எல்லாருக்கும் பயம். ஆனால் பாவம் செஞ்ச உடனே தாவீது நானே அந்த மனுஷன்னு கீழே உட்காந்துட்டான், அப்படியே போட்டான் முழங்கால், நானே அந்த மனுஷன். இந்த தாழ்மை தான் வரணும். இங்கே யாருமே பூரண பரிசுத்தவான்கள் கிடையாது. ஒரு உபதேசம் இருக்கு, நாம பாவி கிடையாதுன்னு. நாம பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிட்டார், ஆனால் நாம் இன்னும் பாவமாத்தில் இருக்கிறோம். மன்னிச்ச பிறகு எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோம். அதனால தான் வசனம் சொல்லுது, நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகி இருப்போம். இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு குரூப் இருக்கு, அதை விட்டுருங்க. நாம பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு. ஆக்கின பிறகு எத்தனை பாவம் இருக்குது, எவ்வளோ காரியங்களில் மீறுதல்கள் இருக்குது, எவ்வளோ கோபம் இருக்குது, மூர்க்கம் இருக்குது, இன்னும் எவ்வளோ விதமான காரியங்கள் நமக்குள்ளே காணப்படுது. இது அத்தனையிலையும் நான் ஊழியக்காரன், நான் விசுவாசி, 10 வருஷம் விசுவாசி, எனக்கு வேதத்தை பற்றி நல்லா தெரியும், நான் ரொம்ப நல்லா பாடுவேன், எனக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்ட்டு ஜெபத்தில் போய் ஆண்டவர்கிட்ட காட்டக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போகும்போது தாழ்மை வந்துடணும், நான் ஒன்றுமில்லைன்னு வந்துடணும். ஒன்றுமில்லை தான், தேவனோட கம்பேர் பண்ண நாம ஒன்றுமில்லை. நீங்கள் தாவீது ராஜாவையே இருந்தாலும் அவன் ஒன்றுமில்லைன்ட்டான். கமாலியல் பாத்தில் படித்தவனே சொல்லிட்டான், நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் அடிமையானேன். இதான் முதலாவது. உங்களுக்குள்ள அந்த தாழ்த்துக்கிற சுபாவம் வரணும். அந்த தாழ்த்துக்கிற சுபாவம் வரணும்னா ராஜா என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கிட்டான். உட்காந்துருக்கிற இடத்தோட என்ன பண்ணிட்டான்,
கீழே இறங்கிட்டான். அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் மைண்டில் ஒன்று உட்காந்துருக்குது, நீங்கள் யாருன்னு. அது கிராஜுவேட்டுன்னு உட்காந்துருக்கோம், பணக்காரன்னு உட்காந்துருக்குறோம், அல்லது கோடீஸ்வரன் உட்காந்துருக்கோம். சிலது உன் மைண்டில் ஏறி உட்காந்துருக்கோம். அங்கேருந்து இறங்கணும் கீழே. முதல்ல அந்த இடத்த விட்டு இறங்கிடணும். நான் எந்த இடத்துல வேலை பார்க்குறேன், என்ன சம்பாதிக்கிறேன், மாதம் எவ்வளோ வருது, எத்தனை வீடு இருக்குது, எங்கள் ஊர்லேயே எனக்கு என்ன பேர், எங்கள் அப்பா யார், அந்த இடத்த விட்டு இறங்கணும் கீழே. எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை நான் நட்டுடுத்தி கொள்ளுகிறேன். யார்ப்பா? அடிமை ஆண்டவரை. அது இருதயத்துக்குள்ளே வரணும், வெளியே இல்லை. அது பழைய ஏற்பாடு, சாக்கை உடுத்தி கொள்வது. அதே நேரத்தில் புதிய ஏற்பாடு நமக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். நாம் எப்படி போய் நிற்கணும்? வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, இந்த விண்ணப்பத்துக்கு அந்த அம்மா போகிற ஸ்டைல் பாருங்க. இப்போ யோனாவுடைய ராஜா, அவர் யாரு? ராஜா. அந்த ராஜா தேவன்கிட்ட பதில் வாங்கிறதுக்கு ரட்டை உடுத்தி கொண்டு போனார்னு பார்க்கிறோம். ஆனால் இங்கே ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு எஸ்தர் வந்தாள்னு பார்க்குறோம். இதுக்கும் காரணம் இருக்கு. இப்போ இவ யாரு? அந்த தேசத்துக்கு அடிமை பெண், அடிமையாக கொண்டு வரப்பட்டவள். இஸ்ரவேலிலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவள். மொர்தெக்காய் அடிமையாக கொண்டு போகப்பட்டவர். அவருடைய அண்ணன் பொண்ணு தான் இவ. ஸோ இவங்களும் அடிமையாக இருந்தவங்க தான் எஸ்தர் ஒரு காலத்தில். ஆனால் எஸ்தர் இப்பொழுது ராஜாவுக்கு ஒரு விண்ணப்பத்தோடு கூட போகிறாங்க. போகும்போது அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு போனாள். அதோடைய அர்த்தம் என்ன? நான் அடிமையாக வந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு ராஜா என்னை மாற்றி ராஜஸ்திரீயாக உட்கார வைத்திருக்கிறார். வாசிங்க எஸ்தரின் புஸ்தகம் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், எஸ்தரின் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவனுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் பட்டத்து ஸ்திரீ ஆயாச்சு. இப்போ இந்த அம்மா என்ன ஆயிட்டாங்க? ராஜஸ்திரீ, வஸ்தியின் ஸ்தானத்துக்கு வந்தாச்சு. ஆனால் அடிமை பெண். ஒரு காலத்தில் அடிமை பெண்ணாக இருந்தவங்க தான். ராஜா அன்பு வைத்து அவள் மேலே பாசம் வைத்து அவளை கொண்டு வந்து மேலே உட்கார வச்சுட்டான். இப்போ ராஜா உட்கார வச்சாச்சு. இப்போ ஒரு விண்ணப்பம் வருது. இப்போ எஸ்தருக்கு தெரியுது, ராஜா கிட்ட நான் போய் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் வாங்கணும்னா பழையபடி நான் அடிமையின் ரூபத்தில் போனால், ரட்டுடுத்திக்கிட்டு போனால், ஒரு அடிமையாக கொண்டு வரப்பட்டவள் அந்த ஸ்தானத்தில் போனால் பதில் கிடைக்குமா? இல்லை ராஜ வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு போய் ராஜாக்கு முன்னாடி நின்னா பதில் கிடைக்குமா? இதான் இப்போ 2வது ஸ்டேஜ். ஒரு காலத்தில் நாம் அடிமையாக இருந்தது உண்மை. அந்த தாழ்மை இன்னும் இருதயத்தில் இருக்கணும். எப்பவும் ஒரு காரியத்தை அடிக்கடி ஆண்டவர் உணர்த்துவார். எப்பேற்பட்ட ராஜாவானாலும் சரி, தாவீது பெரிய ராஜாவாயிட்டான், ஆனால் ஒன்று மட்டும் அவன் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி சொல்லுவான், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை. அவன் சொல்லுவான், என்னுடைய குடும்பம் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தது. அதை திருப்பி திருப்பி சொல்றது தப்பு கிடையாது. ஏன்? கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பழச மறந்துடாத, எங்கிருந்து வந்தோன்றதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ராஜஸ்திரியா உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நம்ம ஊரில், ஏரியாவில், ஜனங்களுக்கு முன்பாக, ஊழியத்தில், எல்லாத்துலேயும் ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் இறங்கி திருப்பி அந்த அடிமையின் வஸ்திரத்தை தரிக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. கர்த்தர் மாற்றிட்டார், ஆசீர்வதிச்சிட்டார். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கணும், நான் யாரு அப்படின்னு. நமக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறார். ஏன்னா அவர் சிலுவையை சுமக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் என்னவா இருக்கிறார் தெரியுமா? ராஜாவாக இருக்கிறார். எந்த இடத்துலையும் தன் ராஜாங்கிற ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு இடத்துல பிலாத்து கேட்பாரு, யூதருக்கு ராஜாவா? அவர் சொல்லுவார், நீ சொல்லுகிறபடி தான். அவர் சொல்லலை, இல்லைங்க இவங்க எல்லாம் என்னை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க, பார்த்து செய்யுங்கன்னு சொல்லலை. அவர் சொன்னார், ஆமையா நான் யூதருக்கு ராஜா தான். எந்த இடத்துல தன் ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய நடை, அவருடைய தோரணை, அவர் வெளியே பார்க்கறதுக்கு தேவ ஆட்டுக்குட்டி, பலியாக போகிற ஆட்டுக்குட்டி, ஆனால் உள்ளுக்குள்ள அவர் என்னவா இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ கர்த்தர் நம்மளை என்னவா மாற்றிட்டாரு?
ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றிட்டார். உள்ளுக்குள்ளே மாற்றிட்டார். வெளியே நம்ம என்னவா தான் இருக்கிறோம், இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண மனுஷராக தான் இருக்கிறோம். நம்ம ஆட்களுக்கு இங்கே இப்போ என்ன பிரச்சனைனா, உள்ளுக்குள்ளே ராஜாவாக இருக்கணும், வெளியே பார்க்குறதுக்கு தாழ்மையாக இருக்கணும். இப்போ இங்கே இருக்கிறவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேருக்கு வெளியே ராஜா மாதிரி இருக்கணும், உள்ளுக்குள்ளே தாழ்மையாக இருக்கணுன்ற எண்ணம் இல்லை. வெளியும் தாழ்மை இல்லை, உள்ளேயும் தாழ்மை இல்லை. வெளியே பார்க்கும்போது நான் யார் தெரியுமா, ராஜாவுடைய பிள்ளை, இயேசுவினுடைய பிள்ளை, அதனால் நான் இருக்கிறதுலே பெஸ்ட் கார் வச்சுப்பேன், பெஸ்ட் ட்ரெஸ்ஸு போட்டுப்பேன், நான் இருக்கிறதுலே காஸ்ட்லி கிரெடிட் கார்டு வச்சுப்பேன். இது என்ன சுபாவம் தெரியாது. அப்பேற்பட்ட ராஜாவே அடிமையின் ரூபம் எடுத்துட்டார். இப்போ நம்மளை என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ வா விண்ணப்பத்துக்கு எங்கிட்ட வா, வரும்போது எப்படி வா, நீ அடிமையாக என்னிடத்தில் வராத, நான் உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுட்டேன். இப்போ நீ எப்படி வரணும் தெரியுமா, ராஜாவுடைய மனைவியாக மணவாட்டியாக வந்து நிற்கணும் என் முன்னாடி. ராஜாவுடைய மணவாட்டியாக வந்து நின்னா நீ கேட்கிற வேண்டுதல் உனக்கு சொல்லப்படும், நீ கேட்கிற காரியம் உனக்கு தரப்படும். அதனால தான் ராஜா எஸ்தருக்கு நல்லா தெரியுது, நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போனால் ராஜா என்னை கிட்ட கூப்பிடுவார்னு எனக்கு தெரியும். ஏன், நான் யார் தெரியுமா, ராஜகுமாரத்தி. அந்த ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு வந்து நின்றாள். நம்ம ஒன்று வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்மளை எவ்வளோ பரிதாபமாக காட்டணுமோ அவ்வளவு பரிதாபமாக காட்டுவோம். ஆனால் எஸ்தர் அப்படி இல்லை, நான் உங்ககிட்ட பதில் வாங்க முடிவு பண்ணிட்டேன் ராஜா, ஆனால் நான் இப்போ எப்படி வரப்போகிறேன் தெரியுமா, பாவமாக வந்து உங்க முன்னாடி நிற்க போகிறதில்ல, ஒரு பாவியாக தேவனிடத்தில் கேட்க போகிறதில்ல. எப்படி கேட்க போகிறது தெரியுமா, ஒரு பிள்ளையாக தகப்பனிடத்துல கேட்க போகிறோம். அதுக்கு தான் இயேசு ஜோமனமோ சொல்லி கொடுத்தாரு, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, அப்பான்னு கூப்பிடும்பார். நீ அந்த அப்பான்னு கூப்பிட்டு கேள, அப்பான்னு கூப்பிட்டு கேட்டுட்டீங்கன்னா அவர் எதையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்பா கிட்ட வந்து என்ன கேட்குறான் பையன், ஆஸ்தியை பங்கிட்டு கொடுங்கன்னு கேட்குறான். ஆனால் கேட்கும் போது எப்படி கேட்டான் தெரியுமா, தகப்பனேன்னு கேட்டான். அங்கே கேட்கும் போது பாருங்க, பையன் கெட்டவன் கொண்டு போய் ஆஸ்தியை என்ன பண்ண போகிறான், அழிக்க போகிறான்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சாலும் ஒரு வார்த்தை பேசாமல் அப்பா என்ன பண்ணுறாரு, ஆஸ்தியை கொடுக்குறார். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. இந்த இடத்துல அப்பா செஞ்சது சரியா அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எந்த தகப்பனாக இருந்தாலும் பையன் வந்து கேட்கும் போது அவன் தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறான்னு சொன்னால் அப்பா என்ன செய்வார், கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுவார், ஒரு அட்வைஸ் பண்ணுவார். டே, இது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுரா, இதை கொண்டு போய் அழிச்சிடாத, இது ரொம்ப பின்னாடி நீ ரொம்ப கஷ்டப்படுவ, இதெல்லாம் சொல்லுவார். சில அப்பா சொல்லுவார், நான் சம்பாரிச்சது ஒத்த பைசா கொடுக்க முடியாது போடான்றவர். ஆனால் இவன், இந்த தகப்பன் ஒன்றையும் சொல்லவில்லை. அவன் வந்து கேட்குறான், ஆஸ்தியை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறான். இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். உடனே அவன் அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஏன் ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. அதோடைய காரணம் என்ன தெரியுமா, அவன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறான். என்ன யூஸ் பண்ணான் தெரியுமா, தகப்பனேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அப்பா, எனக்கு ஆஸ்தியை பிரித்து கொடுத்துருங்கன்னா. பைபிளில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். பல நேரத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது. நிறைய ஊழியக்காரங்க இதில் வழி விலகி போகிறாங்க. என்ன சந்தேகம் தெரியுமா, இப்போ சில ஊழியக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்க, வீடு கேளு, காரு கேளு, அப்புறம் வந்துட்டு நகை கேளு, சொத்து கேளுன்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, கிடைக்குதா இல்லையா, கிடைக்குது. இதை பார்க்கும்போது நம்மளை மாதிரி இருக்கிற சில ஊழியர்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு அதெல்லாம் தராரு? ஆண்டவர் வந்து பைபிளில் கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ இவங்க கீழானதை நாடுறாங்க, கேட்குறாங்க. ஆனால் கேட்ட காரியம் கிடைக்குது. இந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு
வீடு கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் எனக்கு கார் கொடுங்க. அந்த நாமத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அது இளையகுமாரன் தகப்பன்கிட்ட கேட்குற மாதிரி அர்த்தம். அவங்க கேட்கறது அழிய போகிற ஆஸ்தி. ஆனால் தகப்பன்ட்டு அவங்க அதை கேட்குறாங்க, தகப்பனும் கொடுக்குறாரு, அவ்வளோதான். ஆனால் நீங்களும் நானும் தகப்பன்கிட்ட அதை கேட்கல. இப்போ எஸ்தர் புஸ்தகத்தில் போய் பாருங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் ராஜகுமாரத்தையே அழைக்கப்பட்டவங்க எது கேட்டாலும் கிடைக்கும்னு வசனம் சொல்லுது. அப்போ பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்தில் இருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். அவ என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். இப்போ இளையகுமாரன் தகப்பன்கிட்ட கேட்குற மாதிரி அது. அதை தான் இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அதை கேளு, இயேசுவின் நாமத்தில் இதை கேளு, உனக்கு கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. கிடைக்கவும் செய்யுது. இளையகுமாரனுக்கு ஆஸ்தி பிரித்து கொடுக்கப்பட்டது. கேட்கிற பெண்ணுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஒன்றும் இல்லாமல் நீ என்ன கேட்டாலும் தருவாங்க. ஆனால் நீங்களும் நானும் இருக்க வேண்டிய மெத்தட் என்ன அப்படின்னு பின்னாடி வசனம் சொல்லுது. வாசிங்க, 15வது வசனம் வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியை ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றையும் கேட்கவில்லை. இதுதான் டிஃபரன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மணவாட்டி சபைக்கும் மற்ற பெண்ணுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும்பா, அதெல்லாம் இயேசு இல்லைன்னே சொல்லலை. நீ என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்க. ஏன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன். எதை வேணாலும் கேட்டு வாங்கிக்க, ஆண்டவர் கொடுக்குறார். என் நாமத்தினால கேட்டு. அதை இளையகுமாரன் கேட்குற மாதிரி, அதை மற்ற கன்னிகைகள் கேட்குற மாதிரி. ஆனால் எஸ்தர் எப்படிப்பட்டவள் தெரியுமா? எனக்கு ஏகா என்ன நியமித்தாரோ, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன நியமித்தாரோ இந்த பூமியில், எனக்கு என்ன தேவை என்பதை என் பரலோக பிதா ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அவர் என்ன கொடுப்பாரோ அதை நான் வாங்கிப்பேன். எனக்குன்னு நான் ஒன்று என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். இதுதான் டிஃபரன்ஸ். இளையகுமாரன் கேட்டதுக்கும் நாம கேட்காம இருக்கிறதுக்கும், மற்ற பெண்கள் கேட்டதுக்கும் எஸ்தர் கேட்காம இருக்கிறதுக்கும் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கேளுங்கள் கேளுங்க கேளுங்கன்றாங்க. அதுக்கு 2-3 வசனங்களை மட்டும், அந்த வசனத்தை முன்னாடியும் விட்டுறாங்க பின்னாடியும் விட்டுறாங்க. அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. பாருங்க, நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பரமபிதா தருவார்னு இருக்கு. எதை தருவார்னு இருக்கு? லூக்கால வசனம் தெளிவா சொல்லுது, நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படிக்கு பரமபிதா பரிசுத்த ஆவியை தருவார்னு இருக்கு. தெளிவா இருக்கு வசனம். அப்ப இன்னைக்கு இந்த எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு வந்தவளாய் அத்தாரிட்டியோட அவ கேட்டா கிடைக்கும். அதுதான் ஸ்தானம். அது என்ன ஸ்தானம்? தகப்பன் ஸ்தானம். நான் தகப்பனிடத்துல வந்து கேட்க போகிறேன். இப்ப நான் என்ன வஸ்திரம் தரிச்சிருக்கிறேன் தெரியுமா? இப்ப பாருங்க, அந்த இளையகுமாரன் திருப்பி வரான். அந்த சொத்தெல்லாம் அழிச்சிட்டான். அழிச்சு முடிச்சுட்டு திருப்பி அவன் தகப்பனை நோக்கி வரான். வரும்போது அவன் என்ன சொல்றான் பாருங்க. வாசிங்க, 15ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே. இப்ப திருப்பி பாவ மன்னிப்பு கேட்கிறான். கேட்கும் போது எப்படி கேட்கிறான்? தகப்பனேன்னு கேட்கிறான். அழியிற சொத்தை கேட்கும் போதும் தகப்பனேன்னு கேட்டான். அழிச்சு முடிச்சுட்டு திருப்பி மன்னிப்பு கேட்கும் போது எப்படி கேட்கிறான்? தகப்பனேன்னு கேட்கிறான். அந்த தகப்பன்கிற ஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்களும் நானும் ராஜவஸ்திரம் தரித்த எஸ்தரை போல தேவனுக்கு முன்பாக பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் வந்து நிற்கிறோம். இந்த ஸ்தானத்தில் வந்து நின்னா கண்டிப்பா உங்கள் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன ஜபத்தோட கொண்டு நிக்கிறீங்களோ அதை பரலோகம் பார்க்குது. அது என்ன ஜபம்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? தகப்பனுங்கிற ஸ்தானத்தில் வரணும். அப்பாங்கிற ஸ்தானத்தில் வந்து கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் புதிய ஏற்பாட்டில் தாழ்த்துறோங்கிற பேர்ல பழைய ஏற்பாட்டுடைய காரியத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நான் ஒரு குப்பை. ஆண்டவர் நினைப்பாரு, என் பையனை என் பொண்ணை ரத்தத்தால் கழுவி பிள்ளையா மாத்திட்டேன், ஆனா அது இன்னும் குப்பையாவே இருக்குது. ஆண்டவரே நான் ஒரு கழுதை. எதுக்கு சொல்றாங்கன்னா, எருசலேமில் இயேசு கழுதையில நுழைஞ்சாராம். அந்த கழுதை யாராமா? இவங்களாமா.
அதுக்கு தாழ்த்த, ஆண்டவரே நான் ஒரு குப்பை, நான் ஒரு கழுத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்போ பையனா மாறுவ? இன்னும் கழுதையாவே இருக்கிறியே, எப்ப நீ என் குமாரனும் குமாரத்தியுமாய் மாறுவீர்கள்? நீங்கள் உங்களை தாழ்த்துகிறது குற்றம் அல்ல, தாழ்மைங்கிற பேர்ல நீங்க ரொம்ப மோசமா போறீங்க. இப்ப நம்ம போய் நான் குப்பை, நான் கழுத, நான் பரலோகம் பார்த்துட்டே இருக்குது. நீ இருந்தது உண்மைப்பா, ஒரு காலத்துல குப்பையா இருந்த, அடிமையா இருந்த, குப்பையிலேருந்து நான் உன்னை உயர்த்திட்டேன். இன்னைக்கு உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டேன்? மகன் மகள் என்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். நீ ராஜ வஸ்திரம் தரிச்சுக்கிட்டு வா, அப்ப வந்து நில்லு. உன் வேண்டுதல் என்னவோ அது உனக்கு கொடுக்கப்படும். தகப்பன் நீ கேட்டு பாரு. நீ அழிக்கிறத கேட்டாலும் சரி, பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி, தகப்பன் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லது. கூடி வந்து ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஒரு தகப்பன்கிட்ட பிள்ளை கேட்குற மாதிரி அத்தாரிட்டியோட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே. ஆனா கேட்கறது எதுன்றது அப்புறம். ஆனா கேட்கறவங்க எப்படி இருக்கணும்ன்றதை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன கேட்கறோங்கிறது அடுத்து. கேட்கறவங்க என்ன எப்படி இருக்கணும்? அத்தாரிட்டி. பிள்ளை தகப்பன்கிட்ட கேட்குற மாதிரி போய் கேட்கணும். ரெண்டாவது அங்கே சொல்ற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, வாசிங்க. யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் நம்பல. உடனே அவங்க திரும்பிட்டாங்கப்பா ஓகே அப்படி சொல்லல. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கிரியைகளை பார்த்து. 40 நாள் பார்க்கிறார். முதல் நாள் சொல்லியாச்சு, இந்த மாதிரி நினிவே அழிய போது அப்படின்னு. உடனே ராஜா இம்மிடியட்டா கீழே இறங்கிட்டான், ரட்டு உடுத்திட்டான், வஸ்திரம் போட்டாச்சு, சாம்பல்ல உட்காந்துட்டான், எல்லாரையும் போட சொல்லிட்டான். எல்லாம் ஓகே தான். இதெல்லாம் இந்த ஆரம்பத்தில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒன்றை கேட்ட உடனே தீர்மானம். ஆண்டவர் பார்க்குறாரு. நினிவேக்காரங்களும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டே போய் யோனா சொன்ன உடனே ஓகே ரைட்டு உடுப்பா, நம்ம ரட்டு உடுத்துவோம், சாம்பலில் உட்காருவோம், கேட்போம். ஆண்டவர் பார்க்குறாரு. முதல் நாள் கொஞ்சம் வேகமாக தான் இருக்கானுங்க, 2வது நாள் பார்ப்போம். 2வது நாளும் அப்படியே இருக்கிறாங்க. 3வது நாள் பார்ப்போம், 3வது நாள் அப்படியே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, தொடர்ந்து அவர்கள் கிரியைகளிலே அவர்கள் தங்கள் நீதியை வெளிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கி நாம் வெளிப்படுத்துகிறோமா? எடுக்கிற தீர்மானத்தில் நிற்கிறோமா? ஊழியத்தில் எத்தனை தீர்மானம் எடுத்துருக்கிறீங்க? செஞ்சுருக்கிறீங்களா? இனிமேட்டு இதெல்லாம் செய்வேன் நீங்களே செஞ்சீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை தீர்மானம்? நம்ம அவன் ரேஞ்சுக்கு அவங்கவுங்க தீர்மானம். சின்ன பிள்ளைங்க அவங்க தீர்மானம். பையன் எழுதி வைப்பான், இன்றையிலிருந்து டைம் டேபிள்லாம் போட்டு ஒட்டி வைப்பான். முதல் மேக்ஸ் படிப்பேன், 2வது சயின்ஸ் படிப்பேன், எல்லாம் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அதை பார்க்கவே மாட்டான் அவன். அவ்வளோதான், பீரோவில் எழுதி ஒட்டியிருப்பான். சில பசங்கள்லாம் பார்த்தா என்ன படிக்க போகிறேன். இன்னும் சிலர் பண்ணியிருப்பான், இந்த வருடம் 400 மார்க் எடுப்பேன்னு. 200 சொச்சம் தான் வந்திருக்கும். என்னடா ஆச்சு? எழுதுனதோட சரி. இன்னைக்கு கிரியை இல்லாத விசுவாசம். ஆண்டவர் பார்க்குறாரு, நீ எழுதுனதெல்லாம் சரி, ஒட்டினதெல்லாம் சரி, ரட்டு உடுத்துனது சரி, சாம்பல்ல உட்கார்ந்ததும் சரி, ஆனால் இது தொடருகிறதா? இந்த ஆவிக்குரிய உன்னுடைய பழக்கம் தொடருகிறதா? எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா நிறைய பழமொழி சொல்லுவாங்க. அதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த புது தொடப்பம் நல்லா தாண்டா பெருக்கும்பாங்க. இந்த தொடப்பம் புதுசாக இருந்துச்சுன்னா என்ன செய்யுமா? முதல்ல கொஞ்சம் நல்லா பெருக்குமா, போக போக தொடப்பம் என்ன ஆகுமா? ஒழுங்காக பெருக்காதான். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ். உடனே ரட்டுடுத்தி சாம்பல்ல ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம். அப்புறம் வசனம் சொல்லுது, அவர்கள் கிரியைகளை பார்த்து அவர் மனஸ்தாபப்பட்டு. உண்மையிலே இவன் ஃபாஸ்டிங் இருக்காண்டா, உண்மையிலே இவன் ஜெபம் பண்ணுறான்டா, உண்மையிலே தண்ணி குடிக்காமல் இருக்காண்டா. ஆண்டவர் கிரியையை பார்க்குறாரு, உண்மையிலே உபாசம் இருக்கிறானா? நினிவே ஜனங்களை பார்க்கிறார். இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும். அவன் சொல்லிட்டான், மிருகம் கூட குடிக்கக்கூடாதுன்ட்டான். அவன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கூட என்ன செய்யக்கூடாது? தண்ணி குடிக்கக்கூடாது. ராஜா செத்து போவ, ராஜா செத்தா பரவாயில்லடா, தேவன் மனம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த பிரேயரை நிறுத்தவே கூடாது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அவனுக்கு பதில் கொடுத்தார். இன்னைக்கு இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜெபம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்போ அதல்ல. ரட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட கதற அது இல்லை.
இப்போ மாற்றிட்டார். என்ன தெரியுமா, இப்போ ராஜா அங்கே உட்காந்து ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ற வேலைலாம் இல்லை. இப்போ வசனம் சொல்லுது அவர் மனஸ்தாபப்படலை. வேற ஒன்று இருக்குது இப்போ நமக்கு அதை விட மேலானது. வாசிங்க, முடிக்கலாம், வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 5:2 வாசிங்க. ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. இப்போ என்ன கிடைச்சிருச்சு? இப்போ அவன் மனஸ்தாபப்படலை. ஐயோ, எஸ்தர் நைட்டில் வந்து நிற்கிறாங்களே, ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்களே. 3 நாள் எஸ்தர் ஃபாஸ்டிங். அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா 16வது வசனத்தில், நீர் போய் சூசானில் குடியிருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். அவள் பார்த்துக்குங்க, அந்த அம்மா 3 நாள் என்ன பண்ணியிருக்கு? உண்மையாகவே சாப்பிடாம இருந்திருக்கு, குடிக்காமல் இருந்திருக்கு, தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா, 3 நாள் சாப்பிடாட்டி தண்ணி குடிக்காட்டி ஆள் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? ராஜ வஸ்திரம் தரிச்சிட்டு போய் நிற்கிறா. இப்போ ராஜா மனஸ்தாபப்படல. ஐயோ பாவம் எஸ்தர் 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறாளே, தண்ணி குடிக்காமல் இருக்கிறாள். ஒருவேளை தெரியாட்டி கூட முகத்தில் என்ன செஞ்சிடும்? நாமெல்லாம் யார் தெரியுமில்ல, உபவாசம் இருக்கிறோன்றத காட்டாமல் காட்டிடுவோம். ஆனால் இயேசுநாதர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உபவாசம் இருக்கும் பொழுது நல்லா என்ன செய்ய, தலைக்கு எண்ணெய் வச்சு வாரி சும்மா பிரிஸ்கா போய் நில்லுங்கிறாரு. ஏன்னா நீ உபவாசம் இருக்கிறது யாருக்கு தெரியக்கூடாது. அதைத்தான் எஸ்தர் செய்கிறாங்க. ராஜவஸ்திரம் தரிச்சு நல்ல முகத்தெல்லாம் கழுவி நீட்டாக போய் நிற்கிறாங்க. ராஜாவுக்கு இப்போ மனஸ்தாபம் இல்லை. ராஜாவுக்கு என்ன இல்லை? ஐயோ பாவம், அங்கே நினிவே ஜனங்களை பார்த்து கர்த்தர் என்ன பட்டார்? மனஸ்தாபப்பட்டார். ஐயோ சாப்பிடாம இருக்கிறான், தண்ணி குடிக்காம இருக்கான், மிருகம் கூட தண்ணி குடிக்காம இருக்கு, உண்மையிலே இருக்கிறானுங்கடா, 40 நாளா இருக்கிறான். அவன் கிரியைகளை பார்த்து மனஸ்தாபப்பட்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எஸ்தர் வந்து நிற்கிறாங்க, சபை நிற்கிது, ராஜவஸ்திரம் தரிச்சு கிராண்டா நிற்கிது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? கிராண்டா இருக்கு. அப்போ ராஜா பார்க்குறாரு. இப்போ ராஜா மனஸ்தாபப்படவில்லை. ஆனால் வசனம் சொல்லுது, ராஜா ராஜஸ்திரியாக எஸ்தர் முற்றத்தில் இருக்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்தது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயை கிடைத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனஸ்தாபப்படலை. ஆனால் ஒன்று, இவன் என் ராஜகுமாரத்தி, இவ வந்து நிற்கிறா, இவ கேட்டதை நான் தருவேன். ராஜாவின் கண்களில் எஸ்தருக்கு தயை கிடைக்குது. அதை தான் வசனம் சொல்லுது. நாம் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது ஆண்டவர் நம்ம மேலே எப்படி இருக்கிறாரா? கிருபை உள்ளவராக இருக்கிறார். கிருபாசனத்துக்கிட்ட கிட்டி நெருங்கி சேரும்போது ஆண்டவர் பவுல் எழுதுறார் ரோமருக்கு, தைரியமாக போங்க, கிருபாசனத்தில் என்ன செய்யுங்க? தைரியமாய் விண்ணப்பத்தை ஏறிடுங்க. ஏன் தெரியுமா? அங்கே தயை பாராட்டுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசி. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்திலும் இருக்கிறவர். நல்லா கவனிங்க. இப்ப நீங்க கிட்ட போய், ஆண்டவர் கிட்ட போய், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் கிட்ட போறீங்க. எஸ்தர் கிட்ட போய் கோலை நீட்டினாதான் ராஜா கிட்ட போக முடியும். இல்லைன்னா ராஜாவுடைய பிரதானிகள் அவரை கொன்னுடுவாங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் நமக்கு அப்படி அல்ல, கிட்ட போக முடியும். யாருக்கிட்ட? பிதாவாகிய தேவன் கிட்ட போக முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். வாசிங்க திருப்பியும். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க போகும்போது அவரே வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர். அடுத்து, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். நீங்க கிட்ட போகும்போது அவர் சொல்வார், இந்த மாதிரி என்னுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுடைய பிள்ளை வந்திருக்குது. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இது பாவம் செஞ்சுட்டு வந்து நிற்கிது. இது வேண்டுதலோட வந்து நிற்கிது, தேவையோட வந்து நிற்கிது. இவர்கிட்ட இது கிட்டையே வர முடியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, தைரியமாக கிட்ட வா. ஏன் தெரியுமா? உன்னை அழிக்காதபடிக்கு அவர் பக்கத்தில் நான் உட்கார்ந்து உனக்காக வேண்டுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுதான் கர்த்தருடைய கண்களில் தயை கிடைப்பதற்கு காரணம். அவரே வேண்டுதல் செய்கிறவர், அப்புறம் வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நல்லா கவனிங்க, அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம போகிற ஜப குறிப்பை அவர் வச்சுக்கிறார் கையில். நம்ம சொல்கிறோம், சில ஆஃபீஸுக்கு நீங்கள் போகும்போது பாருங்கள், உங்களையும் அந்த ஆஃபீஸருக்கு, தாசில்தாருக்கோ யாரோ ஒருத்தருக்கு வட்டாட்சியரோ அவருக்கு தெரியாது.
அவருக்கு நம்மளை தெரியாது, இல்லை அவர் போஸ்டிங் நம்மளை பார்க்க முடியாது. ஆனால் நடுவில் ஒருத்தர் இருப்பார் பியூன், அவரை நம்மால் கரெக்ட் பண்ணிடுவான். கரெக்ட் பண்ண உடனே அவன் சொல்லுவார், அந்த பியூனு நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் பாரு. அந்த பியூன் என்ன பண்ணுவார் தெரியுமா? கரெக்ட் நேரத்தில் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போவார். அவர் சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, முடித்த உடனே நான் சொல்லும் போது வாங்கம்பார். அப்படியே உள்ளே கூப்பிட்டு போவார். நம்ம பேச வேண்டியதை அந்த பியூனே பேசுவார் பாதி வேலையை. அந்த தாசில்தார் நம்மளை கேட்பார், என்ன விஷயம் அப்படிம்பார். சார் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டு. பியூன் சொல்லுவார், சார் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது சார், நான் பார்த்துட்டேன், செக் பண்ணிட்டேன், நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டால் போதும். அடுத்த கேள்வி அவர் கேட்பார், பார்த்துட்டியாப்பா? பார்த்துட்டேன், அந்த டாக்குமெண்ட்டை கொண்டா. அவர் சும்மா ஒரு பார்வை பார்ப்பார், கையெழுத்து போடுவார். அவரோட நம்பிக்கை என்ன தெரியுமா? பியூன் பார்த்துட்டார், பியூன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இங்கே நமக்காக பேசுகிறவர் பியூன் அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய ராஜா, நம்முடைய தகப்பன். அவர் ஸ்தானத்தில் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரே நம்முடைய சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து. ராஜாவின் கண்களிலே தயை கிடைக்க அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீ தைரியமா போ, உன் ஜபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஏன் தெரியுமா? பதில் கொடுக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆனால் வாங்கி கொடுக்கிறவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். அவர் நமக்கு பிதாவின் கண்களில் தயை கிடைக்க பண்ணுகிறவர். நீங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் தகப்பன்கிட்ட பிள்ளை கேட்குற மாதிரி போங்க, தைரியமாக போங்க, கேளுங்க, உங்களுடைய தேவை என்னன்னு கேளுங்க. அந்த தேவை தேவனுக்குரியதாக இருக்கணும், பரலோகத்துக்குரியதாக இருக்கணும், பூமிக்குரியதாக இருக்கக்கூடாது, கீழானதாக இருக்கக்கூடாது, அது மேலானதாக இருக்கணும். அதை கேட்கும்போது தேவன் அதை செய்வதற்கு வல்லமை உள்ள ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் எஸ்தர் நினிவே ஜனங்களுக்கு உள்ள டிஃபரன்ஸ். 2 பேரும் பதிலை வாங்கினாங்க, ஆனால் 2 பேர் பதில் வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. புறஜாதியார் பதில் வாங்குவதற்கும், அதாவது அடிமைகள் பதில் வாங்குவதற்கும், தேவ பிள்ளைகள் பதில் வாங்குவதற்கும் உள்ள வித்தியாசம். இப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை மாறிவிட்டோம். உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுக்க போகிறவர் நிச்சயம் கொடுப்பார். அவர் கொடுப்பதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. அதை நீங்களும் நானும் செய்தால் கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா? எல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் எழுந்திரிக்க போகிறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். நீங்கள் எப்போ பிதாவின் இடத்துல கிட்டி நெருங்கி சேரும் போதும் வசனம் தெளிவாக இருக்கு. கிருபாசனத்திலே கிட்டி தைரியமாய் நெருங்கி சேருகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நமக்காக மன்றாடுகிறவர் ஒருவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். நம்முடைய கையிலே அவருடைய ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தைரியமாய் அவருடைய ரத்தத்தினாலே தைரியமாய் நெருங்கி சேருகிறோம் என்று எபிரேயர் நிருபம் சொல்லுகிறது. ராஜ வஸ்திரம் தரித்தவளாக எஸ்தர் கிட்டே வந்தார். நீங்களும் நானும் பிள்ளை என்கிறதான ஸ்தானத்தில் கிட்டே வருகிறோம். அவள் ராஜகுமாரத்தி, நான் தேவனுடைய பிள்ளை, என் சர்வ வல்லமையுடைய பிள்ளை. அதனால தான் இயேசு தெளிவாக சொன்னார், பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு கூப்பிடுங்க. உங்கள் பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? என் நாமத்தினாலே எவைகளை கேட்டாலும் அதை செய்வேன் என்ற ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. முதலாவது தகப்பன் ஸ்தானத்துக்கு தகப்பனை சந்திக்க போனோம். அந்த இளைய குமாரன் எல்லாம் போச்சு, அத்தனை இழந்தாச்சு. ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு, எங்கள் அப்பா என்னை புறம்பே தள்ள மாட்டார், எங்கள் அப்பா என்னை சேர்த்துக்கொள்வார். அவன் எப்படி வந்து நின்னான் தெரியுமா? வேலைக்காரன் ட்ரெஸ்ஸில் வந்து நின்னான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவன் வேலை பார்த்த இடத்துல வயல்வெளியில் வேலை பார்க்கும்படி, வயல்வெளியில் இருக்கிற பன்றிகளை மேய்க்கும்படி அவனை அனுப்பி விட்டார்கள். அவன் அந்த வஸ்திரத்தில் தான் இருந்தான், வேலைக்கார வஸ்திரம். ஆனால் தகப்பன்கிட்ட வந்தவனே தகப்பன் பண்ண முதல் வேலை என்ன தெரியுமா? அந்த வஸ்திரத்தை கழட்டுங்கடா, என் பிள்ளைக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு, அதை போடுங்க என்று சொன்னான். அவன் வஸ்திரத்தை உடுத்து வித்துன்னு இருக்கு. நீங்களும் நானும் பிள்ளைக்குரிய வஸ்திரத்தோடு வந்து நிற்கிறோம். பரமபிதா செய்வது அதிக நிச்சயம். அவர் ஒரு நாளும் அந்த ஜெபத்துக்கு பதில் தராமல் போவே மாட்டார். 2வது, கிட்டே வரும்போது அவர் கண்களிலே தயவு கிடைப்பதற்கு அவருடைய வலது பார்சத்தில் ஒருவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டேன்னு இருக்கிறார். நீ கிட்ட போகும்போதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த பதில் கிடைக்குமா கிடைக்காதான்னு உனக்கு அவநம்பிக்கை வரவே கூடாது. ஏன் தெரியுமா? நான் கொண்டு போகிற ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். காரணம், இந்த ஜெபம் நான் மட்டும் செய்கிறதல்ல, எனக்காக பிதா பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்.
நான் கொண்டு போகிற ஜப குறிப்பை அவர் எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஆனால் அது அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். நீ போய் வீடு, பென்ஸு காரு, நகை, பெரிய பெரிய வஸ்திரம் அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவர்கிட்ட கேட்கறதுக்குன்னு ஒன்று இருக்கு பாருங்க. நீங்கள் முதலமைச்சரை பார்க்க போன உடனே, முதலமைச்சர்கிட்ட போய் சான்ஸ் கிடைச்ச உடனே போன உடனே எனக்கு 2 கிலோ சர்க்கரை வாங்கி கொடுங்க முதலமைச்சர்னு கேட்க மாட்டீங்க. எனக்கு 2 கிலோ அரிசி வாங்கி கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்க. முதலமைச்சர்கிட்ட கேட்கறதுக்குன்னு ஒன்று இருக்குது, அதை தான் அவர்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி சர்வ வல்லமை உள்ள தேவன்கிட்ட கேட்கறதுக்குன்னு கொஞ்சம் இருக்குது, அதை தான் கேட்கணும். நீங்கள் கேளுங்க, அப்பொழுது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒருவர் வலது பாரசத்தில் இருக்கிறார். அவர் அதை உங்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி அந்த நிச்சயத்தோடு தான் நம்ம தேவன்கிட்ட போக போகிறோம். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் இனி அடிமையின் ரூபத்தில் வரமாட்டேன், வேலைக்காரன்ற ரூபத்தில் வரமாட்டேன். நான் உம்முடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் வந்து நிற்க போகிறேன். ஆண்டவரே, தகப்பனேன்னு கூப்பிட்டு பழகுங்க. சர்வ வல்லமை உள்ள தகப்பனேன்னு கூப்பிட்டு பழகுங்க. நீங்கள் தகப்பனேன்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தது எதுக்காக தெரியுமா? அவர் சாயல்ல அநேக பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக. ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா மேன்மைகளுக்காய், மகத்துவங்களுக்காய், நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைகளை கைவிடுகிற தேவனே அல்லப்பா. எத்தனையோ காரியங்களை நாங்கள் கேட்காமையே நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து கேட்கிற காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அவர்கள் கேட்கிற காரியம் இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர். அவைகளை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கும்போது உம்முடைய குமாரன் அதை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.